எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் நான் லாஸ்ட் வீடியோல கேட்டுக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள நிறைய பேர் கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்தினதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா இதுக்கப்புறம் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன். இதே மாதிரி நீங்க எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து அவளுக்கு துரோகம் பண்ண அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவனோட ஆளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் ஹீரோயின் மண்டையை போட்டுருவா. அதுக்கப்புறம் நாம ஜாலியா இருப்போம்னு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கும் போது ஒரு அழகான ஹேண்ட்ஸமான டாக்டர் வந்து நம்ம ஹீரோயின் உயிரை காப்பாத்திடுறாரு. அப்புறம் என்ன, தனக்கு துரோகம் பண்ண தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் அவனோட ஆளையும் பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோயின் புது அவதாரம் எடுத்து செம மாசா செம கெத்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது வாவ் வண்டர்ஃபுல் மார்வலஸ் அமேசிங், இந்த ஷாட் நிஜமாவே ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லி கட் பண்ணிடுறாரு. பிகாஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த எல்லாமே ஒரு மூவிக்கான ஷூட்டிங் தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா இந்த லோ பட்ஜெட் மூவி ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸ், அதுவே நம்ம ஹீரோ பெரிய பெரிய பட்ஜெட் மூவில நடிக்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். சும்மா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மூவில நடிச்சிருக்கான். தென் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அந்த டோமர் அட்டன் பண்ணவே மாட்டான். என்னவா இருக்கும்னு சுத்தி முத்தி பார்த்தா இவ்வளோ நேரமா அவன் ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தால அந்த பொண்ணு கூட நிஜமாவே அஃபேர்ல இருந்துட்டு இருக்கவும் ஷூட்டிங்ல மட்டும் இல்ல தனக்கு அவன் ரியல் லைஃப்லயுமே துரோகம் பண்றாங்கிறத தாங்கிக்க முடியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தெரியாம நம்ம ஹீரோயினை இடிக்கவும் அவ பொதால்னு கீழே விழ போறச்ச கரெக்டா நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிக்க ரெண்டு பேரும் ரோலிங்ல கீழே விழ ஃபைனலா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். சைனால எப்படி நாம மிகவும் அரிய வகையான ஒரு சில பொருட்கள் ஒரு சில உணவு வகைகள்லாம் பாக்குறோமோ அதே மாதிரி சைனீஸ் சீரீஸ்ல இந்த ஒரு சீனை பாத்துடலாம். நம்ம ஊர்லலாம் கீழே விழுந்தா கை காலு மூஞ்சி வாயெல்லாம் பேந்து போய் அடிபடும். பட் சைனால மட்டும் கீழே விழுந்தா முத்தம் கிடைக்கும் போல. நாம பாக்குற எல்லா டிராமாலையும் இந்த மாதிரி ஒரு சீனை வச்சு நம்மள ரொம்ப டென்ஷன் பண்றானுங்கப்பா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ வீட்டுல இருந்துட்டு இருக்கிறதுனால பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி நைட்டு அப்படி என்னதான் நடந்துச்சு, ஒரு வேலை அப்படி ஆகிருக்குமோ இல்ல இப்படி ஆகிருக்குமோன்னு செமையா குழம்பி போய் நைஸா அங்க எழுந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது நல்ல வேலை நீயே எழுந்திரிச்சிட்டியா, சரி வா உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு ஹீரோ கூப்பிடுறான். ஹீரோயினுமே வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வேற வழி இல்லாம அவனுக்கு முன்ன உட்காந்து வாவ் பாக்குறதுக்கே செம்ம அழகா ஹேண்ட்ஸமா இருக்கானே, ஒருவேளை நம்ம கும்பிட்ட கடவுள் தான் நம்மள கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த அழகான ஏஞ்சல் அனுப்பி வச்சிருப்பாரோ என்னமோன்னு நம்ம ஹீரோயின் அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கும் போது டேபிள்ல தனக்கான ஒரு ஐடி கார்டை பாக்குறா. அதுல நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்திருக்கான்னு போட்டிருக்கவும் பயங்கரமா ஷாக் ஆகி டை கட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட டையை பிடிச்சி இழுத்து உண்மையை சொல்லு நைட்டு என்னதான் ஆச்சுன்னு கேட்க, இனிமேல் நீ தான் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட், ஸோ நாளையில இருந்து மறக்காம கண்டினியூஸா வேலைக்கு வந்துடுன்னு ஹீரோ சொல்லவும் ஓகே ஓகே அதெல்லாம் சரி, பட் நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல எதுனா நடந்துச்சான்னு ஹீரோயின் கேட்கவும் நடந்துச்சு, நீ பயங்கரமா கொரட்ட விட்ட, இந்த மேட்டரை நான் யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா மெயின்டைன் பண்றேன்னு ரிப்ளை பண்ணிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்கிறதுனால தன்னோட வீட்டுக்கு வந்து என்ன நடந்திருக்கும்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது இவளுக்கு தன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுச்சுங்கிற விஷயம் தெரியாத நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா என் செல்ல குட்டி எப்படி இருக்க, சாரிடா நேத்து மாமாக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது அதனாலதான் உன்னை பிக்கப் பண்ண வரலன்னு சொல்லவும் ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவனை போட்டு ஆட்டி கும்மாங்குத்து குத்தி மூஞ்சி வாயெல்லாம் பேத்து, ஏண்டா புறம்போக்கு உன்னை நான் எவ்வளவு உண்மையா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா உனக்கு எப்படிடா என்னை ஏமாத்த மனசு வந்தது, 2-3 தடவை ஒரு சிலர் உன்னை பத்தி சொல்லி நானுமே கேள்விப்பட்டேன், ஆனா நீ அப்படி பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில இருந்துட்டு இருந்தேன், பட் எப்ப நான் என் கண்ணுக்கு முன்னால அந்த சம்பவத்தை பார்த்தேனோ அன்னைக்கே உன்னை வெறுத்துட்டேன்னு சொல்லி திட்டுறா. ஐயோ புஜ்ஜிமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீயும் நானும் 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்காக எப்படி என்ன விட்டுட்டு போக உனக்கு மனசு வந்ததுன்னு கேட்டு இவன் என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கவும் ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கச்ச வீட்டு காலிங் பெல் அடிக்கவும் யாரா இருக்கும்னு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ. இன்னும் நீ வேலைக்கு ரெடி ஆகலையா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, சரி நான் வெயிட் பண்றேன் சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கவும் டே யார் ராணி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு சட்டையை பிடிச்சிடுறான். அதை கேட்க நீ யாரான்னு கேட்டு பாய் ஃப்ரெண்ட் சண்டைக்கு போகவும் நம்ம ஹீரோவன் அடிச்சு போட்டுட்டு உடனே என் கூட வான்னு சொல்ல இல்ல முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும் அவ சட்டையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போறது மட்டும் இல்லாம அல்லைக்கா கை தாங்களா தூக்கிட்டு போய் கார்க்குள்ள உட்கார வச்சிடுறான். யார் இவன் எங்க இருந்து வந்தா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற எதுவும் புரியாம நம்ம ஹீரோயின் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம ஹீரோ சீட் பெல்ட் போட்டு விடுறதுக்காக பக்கத்துல வரவும் இவ பயங்கரமா எம்பாரஸ்ட் ஆகிடுறா. இருந்தாலும் காட்டிக்காம இருக்கிறதுக்காக நேராவே பாத்துட்டு இருக்கவும் உனக்கு ஒன்னும் அவ்வளோலாம் சீன் இல்ல பேசாம என் கூட வான்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான்.
அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்க இடத்துல ரொம்ப நாளா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் அவன்கிட்ட பேச வரும்போது ஹீரோயினை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்க, நம்ம ஆளு என்னோட புது அசிஸ்டன்ட்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆக்ட்ரஸை ரொம்ப பிடிக்கும் போல, கிட்டத்தட்ட அவளோட ஐடல் மாதிரி. சோ அவங்க தன்னை தப்பா நினைச்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே இல்ல மேடம் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லவும் ஹீரோ டென்ஷன் ஆகி அவன் மண்டையை பிடிச்சி ஆட்டி ஆமான்னு சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்றான். அப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போனதும், பல வருஷமா நான் உனக்கு கொக்கி போட்டு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிறது உனக்கே நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது நீ ஏன் எனக்கு உஷாராக மாட்டேன்னு அந்த ஹீரோயின் இந்த ஆக்ட்ரஸ் கேட்கவும், காதலுங்கிறது ஒருத்தர் நம்மளை ஃபோர்ஸ் பண்றதுனால அவங்க மேல வரக்கூடாது, நமக்கா தோணணும், அந்த ஃபீலை நாம உணரணும்னு ஹீரோ வசனம் பேசுறதுனால அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. அப்போ காஃபி எடுத்துட்டு வர நம்ம ஹீரோயின் தெரியாம கை தவறி அந்த ஆக்ட்ரஸ் மேல ஊத்திடவும், ஏற்கனவே ஹீரோவால டென்ஷன்ல இருந்தாவ இன்னும் டென்ஷன் ஆகி ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு திரும்ப அடிக்க போகும்போது நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி தடுத்து, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். இருந்தாலும் தன்னை ஒருத்தி அடிச்சுட்டாங்கிற அவமானம் தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோயின் கண்ணா பின்னான்னு சரக்கடிச்சு பயங்கரமா உளறிட்டு போதையில நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. தென் அடுத்த நாள் காலையில கண் விழிச்சு பார்க்கும்போது ஹேங் ஓவர்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தன்னை ஹீரோ செடியூஸ் பண்ற மாதிரி தோணவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அவளுமே போய் கிஸ் பண்றா. ஆனா நம்ம ஹீரோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, அவன் பாட்டும் ஜென்டல்மேனா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப எஃபெக்டிவா அவன் கையை போட்டு கிஸ் பண்ணவும் அடிச்சு போன்னு சொல்லி அவளை தள்ளி விட்டுட்டு, என்ன நைட்டு நல்லா தூங்குனியான்னு கேட்க, எஸ்ன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு எக்ஸல் தெரியுமான்னு ஹீரோ கேட்கவும் தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்றதுனால டக்குன்னு அவளை இழுத்து பிடிச்சு உட்கார வச்சு நம்ம ஹீரோவே ஹீரோயினுக்கு எம்எஸ் எக்ஸல்லாம் சொல்லி கொடுத்து, இதுக்கப்புறம் நீ தான் என்னோட டெய்லி ஷெடியூல்ஸ், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட், வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு மண்டையாடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஆகிட்டா. அவன் கூட ஒன்னாதான் ஸ்டே பண்ணிருக்காங்கிற விஷயத்தை கேள்விப்படுற ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் செம்ம டென்ஷன் ஆகி, நான் ஃபேமஸ் ஆக வேண்டிய நேரத்துல ஹீரோ இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுனாலதான் எனக்கான அடையாளத்தை நான் இழந்து இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் 4 வருஷமா லவ் பண்ண பொண்ணை இப்ப ஹீரோ உஷார் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கிறத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. நான் அவனுக்கு கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு பயங்கரமான பாடம் கத்து கொடுத்தாகணும்னு சொல்லி இவன் புலம்பிட்டு இருக்கதை கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்டு, நீ மச்சான் கவலைப்படுற, அதான் நான் இருக்கேன்ல, ஃப்ரீயா விடு, நீ நடிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி ஒரு பெரிய ஆக்டர் ஆகலாங்கிறத மட்டும் பாரு, ஹீரோவை பழி வாங்குற விஷயத்த என்கிட்ட விட்டுருன்னு சொல்லிடுறான். என்னதான் இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு அசிஸ்டண்டா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் குட்டி குட்டி ஆட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்ச ஒரு ஆடுக்காக கிஸ் பண்ற சீன் வரவும் ஜஸ்ட் நடிப்பு தானேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. பட் இதை கேள்விப்பட்டு செம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்து, நீ என்னோட அசிஸ்டன்ட், இந்த மாதிரி எல்லாம் நடிக்க கூடாதுன்னு சொல்ல, நான் உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறேங்கிற ஒரே காரணத்துக்காக காலம் ஃபுல்லா என்னால உனக்கு ஒரு அடிமையா இருக்க முடியாது. எனக்குமே ஆக்ட்ரஸ் ஆகணும், செலிபிரிட்டி ஆகணும், நிறைய படங்கள்ல நடிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு. அதுக்கு நான் இப்பத்துல இருந்தே முயற்சி பண்ணா மட்டும்தான் என்னால முடியும். சோ தேவையில்லாம என்னோட விஷயத்துல நீ மூக்க நுழைச்சிட்டு இருக்காத, அதுக்கு உனக்கு எந்த உரிமையுமே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி, சரிமா உன்னோட விஷயத்துல இதுக்கப்புறம் நான் மூக்க நுழைக்க மாட்டேன், உன் வேலையை நீ பாரு, இதுக்கப்புறம் நீ என்னோட அசிஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே ரோட்டு நடந்து வந்துட்டு இருக்கச்ச டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கட் பண்ணா கண் விழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஃபீவர் இருக்கும். சோ நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்தே அவளை பத்திரமா பாத்துக்கிறான். கட் பண்ணா இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஹீரோ ரொம்ப குண்டா இருந்திருப்பான். சோ அவனை சுத்தி இருக்கிற எல்லாருமே அவனை பயங்கரமா வெறுத்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் அவன் பக்கத்திலேயே இருந்து மோட்டிவேட் பண்ணி, உன்னால முடியும், நீ என்ன ஆசைப்படுறியோ அதை தாராளமா பண்ணுன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணுங்கிற ஆசையில கிராமத்துல இருந்து கிளம்பி டவுனுக்கு சிட்டிக்கு வந்திருப்பான். ஆனா அந்த காலகட்டங்கள் எல்லாம் பெருசா கம்யூனிகேஷன் இல்லாததுனால இவங்க 2 பேரால கான்டாக்ட்ல இருந்திருக்க முடியாது. அதே நேரம் ஒரு பெரிய ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை தேடி இருப்பான். அப்படி இருக்கும்போதுதான் அவ ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிக்க போறாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அதே மூவில நம்ம ஹீரோ ஒரு டாக்டரா கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பான். பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு தான் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிற விஷயம் தெரியுங்கிறது தெரியாது. அதே மாதிரி தான் ஹீரோயினுக்குமே. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான். பிகாஸ் நம்ம ஹீரோயின் படிச்சு பார்க்காம ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டதுனால காலம் ஃபுல்லா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிராண்டுக்கு கம்மியான சேலரியில வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுது. அதே நேரம் அது லீகலான கான்ட்ராக்ட்ங்கிறதுனால இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லாயருமே நம்ம ஹீரோவை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. சோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை திட்டவும், ஆமா கரெக்ட் தான், ஒருவேளை நான் அந்த கான்ட்ராக்டை ஒழுங்கா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டிருந்தா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகியிருக்காது. நீங்க என் மேல கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க,
எப்படியாவது இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நிறைய லாயர் கிட்ட பேசி பார்க்கறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்பிக்கையை இழந்து தன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டு இருக்கதை நோட் பண்ற நம்ம ஹீரோயினோட பழைய பாய் ஃப்ரெண்ட், என்னாச்சு செல்லமா, ஹீரோ உன்னை ஏதாவது சொன்னானா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரியான ஆளுங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க தேவைக்கு ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவானுங்க. இப்போ நான் அவனை போய் வெட்டிட்டு வரேன்னு சொல்லி கும்புறவும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, என் மேலதான் தப்பு, நான் தான் ஹீரோவோட நாலேஜ் இல்லாம ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டுட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் திரும்ப தன்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் கூட பேட்சப் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியவும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அதுக்கப்புறம் வர வழியே இல்லாம அந்த பெரிய ஆக்ட்ரஸ் கிட்ட, அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோக்கு கொக்கி போட்டுட்டு இருந்தால அவளை மீட் பண்ணி கையில காலில் விழுந்து, ப்ளீஸ் மேடம் நீங்க தான் எப்படியாவது ஹீரோவை இந்த ப்ராப்ளம்ல இருந்து காப்பாத்தணும், ஆக்சுவலா நான் தான் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டேன், ஹீரோக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு கெஞ்சிரா. என்னதான் ஆரம்பத்துல அந்த ஆக்ட்ரஸ் ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு என்னால முடியாது முடியாதுன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்னு சொல்றதுனால, ஓகே நான் ஹீரோக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன், அதுக்கு பதிலா நீ ஹீரோவை விட்டு கம்ப்ளீட்டா போயிடணும்னு டிமாண்ட் பண்ணவும், ஹீரோ நல்லா இருக்கணும், அவனோட ஃபியூச்சர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே இவங்க சொல்ற டீலுக்கு ஒத்துக்கிறா. பத்தாவதுக்கு இவ்வளவு வெறுப்பேத்துறதுக்காக நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாண்டடா அவ கூட ஜல்சா பண்ற மாதிரி எல்லாம் நடிக்கவும், பாவம் நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறா. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எப்படியாவது திரும்ப அவளை உஷார் பண்ணிடணுங்கிறதுக்காக கிடைக்கிற எல்லா பாலையுமே சும்மா தாறுமாறா அடிச்சு தாக்குறான். பட் எதுவுமே ரன் போக மாட்டேங்குது. பிகாஸ் ஸ்டில் நம்ம ஹீரோயினால ஹீரோவை மறக்க முடியல. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை மறக்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்றான். அதே நேரம் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் இல்லையா, அதுல இருந்து நாம எப்படி வெளியில வர போறோம்னு தெரியாம ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறான். அப்போ ஒரு ஷூட்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் என்னால முடியாதுன்னு சொல்லவும், எனக்கு என்னமோ இந்த இடத்துல ரொமான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது, பேசாம நாம இங்க ஒரு எசக்கு பசக்கான சீன் வைக்கலாமான்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேட்க டைரக்டருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, இதை வச்சு நம்ம ஹீரோயினை சரி யூஸ் பண்ணலான்னு அவன் ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க வந்துடுற நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தவும், ஏய் உனக்கு என்னடா உரிமை இருக்கு, நீயே இப்ப பெரிய ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க, எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளையில உன்னை இந்த மீடியா ஃபீல்டுல இருந்தே விரட்டி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எப்படி பிச்சை எடுக்கலாங்கிறதுக்கு இப்பயே நீ ரிகல்சர் பாருடான்னு சொல்லி கலாய்க்கவும், ஹீரோ டென்ஷன் ஆகி என்னோட வாழ்க்கைய எனக்கு பாத்துக்க தெரியும், அதே நேரம் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அல்லேக்கா அங்கே இருந்து தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்துட்டு ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோ ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோயின் அதை அக்செப்ட் பண்ணிக்க, ஒரே ரொமான்ஸ் தான், ஜாலியோ ஜிம்கானா தான். ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா காதல் வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒன்னு அந்த பயங்கரமான ஸ்கேண்டல்ல மாட்டி விட்டது ஹீரோயின் கூட படிச்ச ஹெலனுங்கிற ஒரு பையன்தான்னு சொல்லவும், எங்க ஒரு வேளை ஹீரோயின் தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக ஹீரோவை பழிவாங்க அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தன்னை இந்த ஸ்கேண்டல்ல பிளான் பண்ணி மாட்டி விட்டுட்டா போலன்னு தப்பா நினைச்சுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணவும் அதை கட் பண்ணிடுற நம்ம ஹீரோ திரும்ப அவளுக்கு கால் பண்ணி நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப கட் பண்ணிடுறான். ஏன் இவன் இப்படி திடீர்னு வியர்டா பிஹேவ் பண்றாங்கிறது புரியாம நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் நான் உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றேன்னு சொல்லவும், ஹீரோயினுமே ரொம்ப ஆசாசியா அழகா ரெடியாகி போறா. பட் இவன் மேல இருந்துட்டு இருக்க கோவத்துல நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம வீட்லயே இருந்துடுறான். பாவம் நம்ம ஹீரோயின் இது தெரியாம ரொம்ப நேரமா ஹீரோ வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துமே அவன் வராததுனால பயங்கரமா வெக்ஸ் ஆகி எங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, மேடம் நீங்க எங்க ரெஸ்டாரண்ட்ல எதுவும் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல, இவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருந்தீங்களே அதுக்கான சர்வீஸ் சார்ஜை பே பண்ணுங்கன்னு சொல்லவும், வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே தண்டமா 2000 ரூபாய் பில்ல கட்டிட்டு ரொம்ப சோகமா அங்க இருந்து வெளியில வரும்போது ஒரு சில பேட் பாய்ஸ் எல்லாம் அவளை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் யாராவது வந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கதறும் போது கரெக்டா அங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். சரி இவன் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கான் போலன்னு பார்த்தா இந்த பேட் பாய்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சு நம்ம ஹீரோயினை கார்னர் பண்ண சொன்னதே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். என்னடி அன்னைக்கு என்னமோ ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா போனேன், இப்ப அவனை வர சொல்லு பாப்போம், என்னமோ அன்னைக்கு உன்னை காப்பாத்துவேன் அது இதுன்னு சொன்னா இப்ப எங்க ஆளை காணோம். உனக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோ அந்த ப்ராப்ளம்ல மாட்டி விட்டதே நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்க நினைச்சா மட்டும்தான் அவனை இதுல இருந்து காப்பாற்ற முடியும்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்துடுற நம்ம ஹீரோயினை காப்பாத்திட்டு போயிடுறான். அப்போதான் அவளுக்கு நம்ம எப்போலாம் பிரச்சனையில இருக்கோமோ அப்போலாம் நம்மள காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்துடுறான். ஸோ இவன் தான் நம்மளோட சோல்மேட்டுங்கிறது ஹீரோயினுக்கு புரியுது. ஈவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னு அந்த பெரிய ஸ்கேண்டல்ல மாட்டி விட்டது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான்னு சொல்லவும், எனக்கு தெரியும், நானுமே இப்பதான் அதை பத்தி விசாரிச்சு பார்த்தேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, ஏன்னா தேவையில்லாம உன் மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன்னு ஹீரோ சாரி எல்லாம் கேக்குறான். ஹீரோயினுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு திரும்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா என்ன, இன்னும் நம்ம ஹீரோவால இந்த பெரிய ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியல. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோவை மோட்டிவேட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான கியூட்டான பாட்டை எழுதி கம்போஸ் பண்றா. இதை கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுற நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, பேசாம இந்த பாட்டை நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாடுங்களேன், கண்டிப்பா ஹீரோக்கு இது ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும், அதுக்கான எல்லா ஸ்பான்சர்ஷிப்பையுமே நான் பண்றேன்னு சொல்றதுனால நம்ம ஆளுங்க ரொம்ப தைரியமா அந்த பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. பிகாஸ் இப்ப நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டதுனால நெட்டிசன்களாம் அவனை போட்டு கலாய்ச்சி தள்ளுறானுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம இப்ப ரொம்ப பெரிய ஆக்டர் ஆகிட்ட தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி, இப்பதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டீல, அதுக்கப்புறமுமே ஏன் இப்படி ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவனை விட்டுருன்னு கெஞ்சவும், யா நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டேங்கிறது உண்மைதான், அதே நேரம் நான் உன் மேலையும் தான் ஆசைப்பட்டேன், ஆனா நீ எனக்கு கிடைக்கலையே, அப்படி இருக்கும்போது நீ ஹீரோ கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு எப்படி என்னால பொறாமப்படாம இருக்க முடியும்? ஒன்னு நீ ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப என் கூட வந்துரு, அப்படி இல்ல ஹீரோ கண்ணில் படாத மாதிரி ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிரு, இந்த ரெண்டுத்துல நீ ஏதாவது ஒண்ணு பண்ணினா நான் ஹீரோவோட எல்லா ப்ராப்ளமையும் ரொம்ப ஸ்மூத்தா தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லவும், தன்னால ஹீரோ சஃபர் ஆக கூடாது, தன்னால அவனோட கெரியர் பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிற காரணத்துக்காக நம்ம ஹீரோயினுமே இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டு ஹீரோவை விட்டு பிரிய முடிவெடுத்துடுறா. பாவம் இது தெரியாம நம்ம ஆளு விடாம கால் பண்ணிட்டே இருக்கான், ஆனா நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்னு வரவும் ஹீரோயினுக்கு என்னாச்சு, எங்க போனா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி இதோட நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம், ஜஸ்ட் பிரேக்அப்னு சொல்லவும், உடனே ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, பிரச்சனை எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம், சீக்கிரமா என்கிட்ட வா வான்னு கெஞ்சுறான் கதறான். பட் நம்ம ஹீரோயின் ஹீரோ நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, இல்ல எனக்கு உன்னை பிடிக்கல, நான் என்னோட வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறேன், உன் கூட இருந்தா கண்டிப்பா என்னால முடியாது, ஏன்னா நீ எப்போதுமே என்ன டாமினேட் பண்ணிட்டு இருக்க, என்ன வளர விடாம தடுக்கிற, சோ நான் உன் கூட பிரேக்கப் பண்ண முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சைலண்டா கிளம்பி ஃபாரினுக்கு போயிடுறா. கட் பண்ண 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனோட ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம ஹீரோவை இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விட்டாங்கிறது கோர்ட்ல நிரூபணமாகிறதுனால ஹீரோ மேல இருந்த எல்லா மோசடி கேஸையும் எடுத்துட்டு அந்த 2 ஃப்ராடு பசங்களை தூக்கி ஜெயில போட்டுடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே இழந்த தன்னோட பழைய ஃபேமை கெயின் பண்ணி திரும்ப ஒரு பெரிய ஆக்டர் ஆகிடுறான். அப்போ ஒரு ஃபேன் மீட்ல நீங்க ரீசெண்டா ரொம்ப கஷ்டப்பட்டப்போ உங்க பக்கத்துல இருந்து மோட்டிவேட் பண்ணது யாருன்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் என் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், என்னதான் நான் பெரிய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாலும் அவளோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், நான் கடைசி வரைக்கும் அவ கூட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம், இப்ப கூட கண்டிப்பா அவ என்ன தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பா, அப்படி என்ன பார்த்தானா சீக்கிரமா என்கிட்ட வர சொல்லி நான் கெஞ்சுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. என்ன இவன் மறுபடியும் ஃபேமஸ் ஆகி இன்னும் நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அவளை பார்த்துடுற நம்ம ஹீரோ நில்லு நில்லுன்னு பின்னாடியே கத்திட்டு வரவும் நம்ம ஹீரோயின் ஓடிட்டே இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல அவளை பிளாக் பண்ணிடுற நம்ம ஹீரோ, நீ எங்க போன, இத்தனை நாளா எங்க இருந்த, உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து ஃபேஸ் பண்ணலான்னு சொன்னீல, ஆனா எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போன, நீ பிரச்சனையில இருக்கும்போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னது உண்மைதான், பட் அந்த பிரச்சனையே நான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உன்னால உன் பக்கத்துல இருக்க முடியும்னு ஹீரோயின் கேக்குறா. நீ என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன், நான் எப்போதுமே உன்னை அந்த மாதிரி எல்லாம் பார்த்ததில்ல, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்னோட காயங்களுக்கு மருந்தா இருந்துட்டு இருக்க, எனக்கு ஆறுதல் தேவைப்படும் போதெல்லாம் நீ என் பக்கத்துல சப்போர்ட்டிவா இருக்க, அப்படி இருக்கச்சா எப்படி நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால யோசிச்சு பார்க்க முடியும், ப்ளீஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, இப்போ பப்ளிக்கா எல்லாருக்கு முன்னாலையும் நான் கேக்குறேன், என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு நம்ம ஹீரோ மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணவும், வேற என்ன வேணும், இதுக்காக தாண்டா நானுமே ஆசைப்பட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. திரும்ப நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப சந்தோஷமா முடியுது. ரீசெண்டா நான் ஒரு போஸ்ட் படிச்சேன், அதுல ஃபேக்கான லவ்னா ஐ லவ் யூ ஐ மிஸ் யூங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி பயங்கரமா கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவே ரியல் லவ்னா வாரத்துக்கு 10-15 தடவை சண்டை போட்டு 6-7 தடவை ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தர பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் இந்த மூவியுமே, என்னதான் நீ இல்லாம நான் இல்ல நான் இல்லாம நீ இல்லன்னு வாழ்ந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நம்மளால சண்டை போடுறத தவிர்க்கவே முடியாது, அப்படி சண்டை போட்டா மட்டும்தான் ஒருத்தரால இன்னொருத்தரை புரிஞ்சுக்க முடியும், அதை இந்த மூவில ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்பங்கள் நிறைந்தது மட்டுமே வாழ்க்கை இல்லை, சில நேரங்களில் நம்ம துன்பங்களையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும், அப்போதான் நம்மளால ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை கூறி நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஓகே, உங்க எல்லாருக்கும் இந்த மூவி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த ஒரு மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.